Welcome to another milestone award interview. Inniki we have Opilal for Loving Mom Award interview. So if you're wondering what Happy Mom Hub is and what this milestone award is, அப்படினு யோசிச்சிருப்பீங்க. If you're first time listener அப்படினா, Happy Mom Hub is a community for Tamil speaking mothers where அவங்களோட stress, overwhelm, guilt, அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவங்க வெளியில வந்து அவங்க பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் தே வில் லேர்ன் அ லாட் ஆஃப் லைஃப் ஸ்கில்ஸ் in this Happy Mom Hub community. So as of now we have near about 250 mothers in this community, and in the community we have milestone. Any mother who's coming in will be a zombie mother. அதுக்கு next stage when the mother has already worked on her health and mental health, they become a happy mom. Opilal has already given her Happy Mom Award interview. We will put the link also here in the description box. நீங்க அதுவும் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். And the next stage would be a mother working on her relationship with her husband and parent children. That's where Opilal is now the second spotல இருக்காங்க. Loving Mom, where she works on her relationship. And the third stage will be the career, where she becomes a queen mom. She starts something on her own or she excels in her career. அவங்களுக்கு என்ன career goal இருக்கோ அதை achieve பண்ணுவாங்க and become financially free. So zombie mom to happy mom to loving mom to queen mom, any mother coming into the community, this is their milestone. And here today we have Opilal nominating herself for Loving Mom Award. Thank you so much, Opilal, for coming into this journey. Zombie mother la irundhu happy mother la irundhu loving mother, ungaloda அந்த next milestone, how do you feel about it? நீங்க வந்து next வரும்போது. Thank you so much, Ramya. So I feel really very very happy. என்னோட லைஃப் இப்ப யோசிச்சு பார்த்தா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ஏதோ இருந்தது. நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, அது ஒண்ணு இருந்தது, அவ்வளவுதான். அதுல நான் எங்க இருந்தேன், என்னோட ஹாப்பினஸ் எங்க இருந்தது, என் ஃபேமிலி எங்க இருந்தது, எதுவுமே எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் கவலை கவலை கவலை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு ஓவர் திங்கிங், இது ஒண்ணுதான் ஓடிட்டே இருக்கும். சோ இப்ப வந்து என்னோட லைஃப் வந்து பயங்கர பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. என்னோட லைஃப எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிருக்கேன், செதுக்கி இருக்கேன். சொல்லுவாங்க இல்லையா, வீடு கட்டினா ஒரு செங்கலா செதுக்குவாங்க. நான் அந்த மாதிரி என்னோட லைஃப்ல என்னென்ன எனக்கு வேணுமோ எல்லாத்துக்கும் அவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த நான் செதுக்கிதான் வந்து now I am living a blissful life. Beautiful. Thank you so much for that one. சோ இன்னைக்கு ஆக்சுவலா இதுக்கு ப்ரிப்பேர் பண்றப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்டையரா 200-300 எவ்வளவோ % மாறி இருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லா ரியலைஸ் ஆயிருக்கு இப்போ. பியூட்டிஃபுல். சோ உங்களோட ஹெல்த் சேஞ்சஸ் அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி ஹாப்பி மாம் அவார்ட்ல வந்து யூ வுட் ஹவ் told us. So talk more about your relationship changes and what is it that உங்க ஹஸ்பண்ட் ஓட ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். முன்னாடி எப்படி இருந்தது, எதுக்காக நம்ம ஹாப்பி மாம் ஹப்குள்ள ஜாயின் பண்ணீங்க நீங்க, அண்ட் இப்போ எப்படி மாறி இருக்கு? ஓகே, ஹாப்பி மாம் ஹப்புக்கு வந்தது எனக்கு வந்து ஒரு நிம்மதியான லைஃப் வேணும் அப்படின்றதுதான் மெயின். அதுக்காக தான் வந்தேன். அதை நான் எப்பயோ அச்சீவ் பண்ணிட்டேன். பட் ஓகே, அஸ் அ ஹியூமன் டெண்டன்சி எப்பவுமே நம்ம மைண்ட் செட் மாறிட்டே இருக்கோம் இல்லையா? சோ அதுக்கப்புறம் அது மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன், அதையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ கரண்டா வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. சோ வந்து இட் இஸ் அன் ஆன்கோயிங் அப்படின்றது அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. பிளஸ் வந்து இன்னும் ஒண்ணு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு மெயினான விஷயம், ஹாப்பி மாம் அவார்ட் கொடுத்த பிறகு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஓகே நம்ம ரிலேஷன்ஷிப்லயும் பேரண்டிங்லயும் இறங்கி வேலை செஞ்சுட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்ம வந்து நம்ம கெரியரை பார்த்துட்டு போயிடலாம், நம்ம ஒன் டைம் ஒர்க் தான் எல்லாமே, அப்படிதான் நான் நினைச்சேன். ஆக்சுவலா எனக்கு வந்து லேட்டரா தான் ரியலைஸ் ஆச்சு. ரிலேஷன்ஷிப்ல இறங்கி ஒர்க் பண்ணப்ப எல்லாமே ஓரளவு ஸ்மூத்தா தான் போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போச்சு. சோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆனா நான் பேரண்டிங்ல இறங்கி வேலை பார்த்தப்போ ஒண்ணுமே வேலை செய்யல.
ஐம் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னடா இது, நம்ம என்னவோ ஒண்ணு நினைச்சு பண்றோம், ஏதோ ஒண்ணு நடக்குது, ஒரு ப்ராக்ரஸுமே இல்ல அப்படின்றப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் செல்ஃப விட்டுட்டேன் அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. கிரேட் கிரேட். இட் இஸ் அன் ஆன்கோயிங். செல்ஃப் ஆகட்டும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், பேரண்டிங் ஆகட்டும், கெரியர் ஆகட்டும், எப்படி வந்து ஒரு கெரியர்ல வந்து நம்ம அப்ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் பி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி லைஃப்ல நம்ம வந்து நம்ம நினைச்சபடி இருக்கணும் அப்படின்னா வி ஷுட் பி ஆன்கோயிங். எல்லாம் ஆன்கோயிங். எல்லாத்துலயுமே வி ஷுட் பி ஒர்க்கிங் ஆன் சைமல்டேனியஸ்லி. இட் இஸ் அன் ஆன்கோயிங் திங் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய லேர்னிங். வாவ், அமேசிங், சூப்பர். எப்படி வந்து நமக்கு இன்னைக்கு பசிச்சு இன்னைக்கு சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு திரும்பி சமைச்சு நாளைக்கு சாப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. நைஸ், வெரி நைஸ். இட்ஸ் a continuous learning cycle. Amazing. So அப்போ மறுபடியும் செல்ஃப்ல தான் ஆரம்பிச்சேன். சோ ஆஃப்டர் ஹாப்பி மாம் அவார்ட் வாங்கின பிறகும் ஒரு 6 மாசம் கழிச்சுதான் அந்த ரியலைசேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் செல்ஃப்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆரம்பிச்சப்பதான் வந்து எனக்கு நிறைய புரிஞ்சுது. நான் வந்து என்னைய ட்ரஸ்டே பண்ணல, நான் எப்ப பார்த்தாலும் வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்ற மிகப்பெரிய அந்த ரியலைசேஷன்லாம் எனக்கு வந்து அப்பதான் வந்தது. சோ வந்து அதுக்கப்புறம் திருப்பி அகைன் நான் செல்ஃப்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு வந்து அந்த கான்பிடன்ஸ் வந்து என்ன சொல்றது, என்னால முடியும் அப்படின்ற ட்ரஸ்ட் எனக்குள்ளேயே அப்பதான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான், ஏன்னா அதெல்லாம் முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை. முன்னாடி வந்து நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இது நம்ம வேலை செஞ்சுட்டோம், அவ்வளவுதான், போதும், எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிதான் நினைச்சேன். பட் வந்து எனக்குள்ள அவ்வளோ இருந்திருக்கு. என்னோட இமோஷன்ஸ் எல்லாமே அப்பதான் ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது. என்னோட பிஹேவியர் எல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி என்னை பத்தின நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அப்பதான் வர ஆரம்பிச்சது. சோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் இவங்க கிட்ட, என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற ஒன்னொண்ணுமே வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்போதான் வந்து நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, என்னால எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இது இப்படிதான் அப்படின்னா அது எப்படி அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருந்தேன் நானு. சோ வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் தான் கத்துக்கிட்டேன் நான். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் இப்படி இருக்கேன்னா ஆமா, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னா இப்படிதான் இருக்கேன் நானு, இதுல இருந்து நான் எங்க போகணும் அப்படின்றதான் பார்க்கணும் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஆரம்பிச்ச பிறகுதான் அதுக்கப்புறம் வாட் என்னால யோசிக்க முடியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். மறுபடியும் செல்ஃப்ல தான் ஒர்க் பண்ணேன். செல்ஃப்ல ஒர்க் பண்ணப்போ அப்புறம் சைமல்டேனியஸா ஒரு மாசம் செல்ஃப்ல ஒர்க் பண்ண உடனே என்னால சைமல்டேனியஸா ஒர்க் பண்ண முடிஞ்சது. சோ முன்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னா, ஜஸ்ட் லைக் தட், ஏதோ வந்து ஒரு என்ன சொல்றது, எதுவுமே ஷேரிங்காவே இருக்காது, ஒரு இமோஷனல் இருக்காது. இப்போ ஒரு போன்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா அது எதையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். என் மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு ஓடிட்டே இருக்கும். என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நான் பிளேமிங் மாத்திரம் தான் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இல்ல. என்னைய வந்து இவ இத சொன்னா கத்துவா, இத சொன்னா இவ டென்ஷன் ஆயிருவா அப்படின்ற மாதிரிதான் அவங்க மைண்ட்ல இருக்கு. எனக்கு வந்து ஒரு ரொம்ப காலம் கழிச்சுதான் வந்து புரிஞ்சுது. எனக்கு புரிய ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு வந்து என்னோட நிறைய ப்ரீவியஸ் தாட்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சது. ஓகே, நான் இதுக்கெல்லாம் ரெடியா இல்ல, அதனாலதான் இவங்க இதெல்லாம் எனக்காக பண்ணல. சூப்பர். அந்த மாதிரி எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுன்னா சொல்லி 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 பேபி ஸ்டெப்ஸ் தான் எல்லாத்துலயும். எனக்கு இது சொல்லலைன்னா வந்து எனக்கு ஐ ஃபீல் லைக் டிஸ்கனெக்டட். எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் தேவையில்லையோ இதுல, நான் இந்த இடத்துல வந்து யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட நான் சொல்ல 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 he started to speak up. ஆக்சுவலா he is a very calm person. எங்கேயுமே பேச மாட்டாங்க. ஈவன் இன் his family he won't open up. மேபி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் பார்த்தா இட் இஸ் a very huge difference. இப்ப ஆக்சுவலா ரீசெண்டா நேத்தி வந்து அவங்க ஆபீஸ்ல பிரஷர், யூஸ்வலா சொல்லுவாங்க பிரஷரைஸ்டா இருந்தது அவ்வளவுதான் கேட்டிருக்கேனே ஒழிஞ்சு நானும் அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதுவும் கேட்க மாட்டேன் அவங்க கிட்ட. என்ன பண்ணலாம், என்ன பிரஷர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிச்சதே இல்ல.
நான் வந்து நீ வீட்டுக்கு சீக்கிரம் வரணும்னு சொல்றேன், நீ வரமாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் பிரஷர்ன்னு தான் சொல்ற. வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படிதான் இருக்கும் எப்பவுமே என் மைண்ட் செட். பட் எஸ்டர்டே வந்து ஆக்சுவலா வந்து அ ஹி டோல்ட் வீட்டுக்கு ஒரு 8 மணிக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஹி கேம் பை 11 ஒன்லி. ஓ. சோ அது வரைக்கும் ஆக்சுவலா வந்து நடுவுல முன்னாடிலாம் என்ன தோணும்னா, அப்படி என்ன வேலை அப்படின்ற மாரி தான் தோணும். வீட்டுக்கு வந்து பண்ண வேண்டியது தானே. இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ண அ நாளைக்கு போய் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற மாரி எல்லாம் எனக்கு தோணும். பட் நேத்து அதெல்லாம் எதுவுமே தோணல. ஜஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். எனக்கு ஜஸ்ட் எப்ப வருவேன்னு மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா, ஐ வில் பி எனக்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். எனக்கு அவ்வளவுதான் வேணும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நீங்க வர்றது படி வாங்க அப்படின்ற மாரி நான் கன்வே பண்ணிட்டேன். சோ இப்பல்லாம் வந்து ஹி வில் பி டெக்ஸ்டிங் மீ. நான் இந்த டைம் தான் கிளம்புவேன். இல்லன்னா வந்து ஃபோன் பண்ணி முடிஞ்சா சொல்லுவாங்க. இல்ல சம்டைம்ஸ் அவங்க மறந்துட்டாங்கன்னா கூட இப்போ வந்து ஐ அம் டேக்கிங் ஸ்டெப்ஸ். அவங்க கிட்ட அத கேட்கறதுக்கு எனக்கு வந்து இப்போ என்னால ஃபோன் பண்ணி கேட்க முடியுது. முன்னாடிலாம் நான் ஞாபகமே இல்ல. என்னைய பத்தி வீடுன்னு ஒண்ணு ஞாபகமே இல்ல. அப்படின்ற மாரி எல்லாம் எனக்கு தோணும். இப்ப வந்து அதெல்லாம் தோன்றது இல்ல. ஒண்ணு மெஜாரிட்டி அவங்களே சொல்லிருவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஜஸ்ட் அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் குடுக்குது. அவ்வளவுதான். நான் பாட்டு என் வேலைய பார்ப்பேன். அப்படின்ற மாரி கன்வே பண்ணனால ஹி இஸ் டூயிங் தட் ஒன். அது வந்து இட் இஸ் கிவிங் மீ லாட் ஆஃப் பீஸ். அக்செப்ட் பண்ணிக்க முடியுது என்னால. ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு. ஓகே, முடிச்சுட்டு வருவாங்க. ஆக்சுவலா நேத்து நைட்டும் வந்து ஒரு 9:30 மணிக்கு ஃபோன் பண்ண கூட எனக்கு எப்போ கிளம்புவேன்னு தெரியல. பட் நான் இத முடிச்சுட்டு தான் வருவேன். அவ்வளவுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐ அக்செப்டட் ஹிம். ஓகே, ஃபைன். ஓகே வந்துருவாங்க அப்படின்ற மாரி. பட் நைட் வந்த பிறகு என்ன சொல்றது? வந்தோனே வந்து சாப்பிடுறீங்களான்னு கேட்டா, இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு ஒரு மாரி மூட் அவுட்டா இருக்கு அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. சோ ஐ தாட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு ஹி வாஸ் என்ன சொல்றது ஹி வாஸ் ஓப்பனிங் அப். எவ்வளவு ப்ரெஷரைஸ்டா இருக்கு ஆஃபீஸ்ல என்னென்னலாம் சொல்றாங்க அத வந்து ஹவு ஹி இஸ் டேக்கிங் இட். எனக்கு வந்து நான் இவ்ளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன் ஆனாலும் நான் போடுற ஹார்ட் ஒர்க் தெரியவே இல்ல. வந்து ஹி வாஸ் ஃபீலிங். அப்போதான் நான் யோசிச்சேன், நம்ம இந்த மாதிரி இமோஷனல் சப்போர்ட்லாம் அவங்களுக்கு குடுத்ததே இல்லையே எப்பவுமே. நான் தான் எதிர்பார்த்திருக்கேன் எப்பவுமே. நான் எப்போ வென்ட் அவுட் பண்ணாலும் சரி, நான் எப்போ டவுனா ஃபீல் பண்ணாலும் வந்து எனக்கு இமோஷனல் சப்போர்ட் வேணும்னு சொல்லி சொல்லி புரிய வச்சு ஹி இஸ் நவ் அவைலபிள். எனக்கு எப்போ பிரச்சனைனாலும் ஹி இஸ் ரெடி டு ஹியர் மீ. ஹி இஸ் சப்போர்ட்டிங் மீ. நான் வந்து ஒரு சில டைம் நான் ஜஸ்ட் வென்ட் அவுட் பண்றேன். நீங்க சொல்றத கேட்டா மாத்திரம் போதும். எனக்கு நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஹி இஸ் அவைலபிள் ஃபார் மீ ஆல்வேஸ். ஆனா நான் குடுத்தனா அப்படின்ற மாரி யோசிச்சா வந்து எனக்கு வந்து இல்ல. நான் குடுத்ததுக்கான ஞாபகம் எனக்கு இல்ல. பட் நேத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரிஞ்சுது. இது அவங்களுக்கு தேவை. இது நம்ம குடுக்கணும். அப்படின்ற அந்த அவேர்னஸ் நேத்தி தான் வந்தது. முன்னெல்லாம் வந்து அவேர்னஸ் வந்தோனே என்ன தோணும் அப்படின்னா, எப்படி நம்ம பண்ணுவோம்? எப்படி பண்ணுவோம்? அப்படின்ற மாரி தான் இருக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கும். இப்ப வந்து அப்படியெல்லாம் கிடையாது மைண்ட்லெஸ். ஓகே, அவேர்னஸ் வந்துருச்சா? ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் வரும்போது, அப்போ நம்ம பண்ணலைனாலும் பரவாயில்ல. நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமா, நான் இந்த சப்போர்ட் இப்ப குடுக்கலன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் எப்படி நான் சப்போர்ட் குடுத்திருக்கலாம்? என்ன பண்ணா அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க? அப்படின்றத நான் விஷுவலைஸ் பண்ண என்னால அத அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இப்ப இருக்கு. செம்ம. பியூட்டிஃபுல். திஸ் இஸ் சோ ப்ரொஃபவுண்ட். அதே மாரி தான் என்னோட டாட்டருக்குமே வந்து ஈவன் தோ நான் அவார்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே என்கிட்ட சேஞ்சஸ் தெரியுது. பட் ஸ்டில் வந்து முன்னாடி எல்லாம் வந்து நான் டெஸ்பரேட்டா இருந்தேன். நான் பண்ணணும், நான் அவார்ட் குடுக்கணும் அப்படின்னு டெஸ்பரேட்டா தான் இருந்தேன் ஜனவரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் அப்படி இருந்தேன். ஆனா அவகிட்ட இருந்து என்னால ஃபீட்பேக் வாங்க முடியல. வெரி சோ நைஸ். ஐ ஹேவ் அக்செப்டட் தட் ஒன். சரி ஓகே, நீ ஏன் எப்ப குடுக்குறியோ குடு. ஐ வில் கீப் ஆன் ரிமைண்டிங். அத எப்படி எல்லாமோ கேட்டிருக்கேன் நான் அவகிட்ட. அம்மாக்கு இது கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நீ சொல்லுமா. அம்மாவ பத்தி நீ என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அம்மாவுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீ ஒரு ஹிண்ட் மாரி ஏதாவது குடு. அப்படின்னு சொல்ல வந்துட்டு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுமா. இவ்வளவுதான் சொல்லுவா எப்போ கேட்டாலுமே. சோ அப்ப யோசிக்கும் போது நம்ம இவ்ளோ பேசுறோம். ஒரு தடவை கூட ஞாபகம் வராதா? அப்படின்ற மாரிதான் இருந்தது. பட் இப்போ எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்ல நான் இல்ல. அப்ப டெஸ்பரேட்டா இருந்திருக்கேன். அதனாலதான் குடுக்கல அப்படின்றது எனக்கு புரியுது.
ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் எல்லாம் நான் தாண்டி வந்த பிறகு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஷி வாஸ் ரெடி டு கிவ். ஒரு நாள் கொடுத்துட்டா. ஆனா வந்து ஆனாலுமே வந்து ஈவன் தோ ஃபீட்பேக் கொடுத்தாலும் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண முடியல. டைம் செட் ஆகல. பட் இப்போ கரண்ட் மைண்ட் செட் வந்து என் பொண்ணுகிட்ட வந்து இன்னும் நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும், நான் இப்போ வந்து என் ஃபேமிலில நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ அது ஒரு 50% பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். இன்னும் ஒரு 50% நான் ஒர்க் பண்றதுக்கு வேலை இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்ற Wow. awareness எனக்கு இருக்கு. So I think this is the right time to go Yes. for the Super. அப்படின்றதே இப்பதான் புரிஞ்சிருக்கு. Actually, I want to take this opportunity to share the screen and read what your daughter has given as a feedback. Hi, this is daughter of Opilal. I am Hamsika, studying in 8th now. My mother have changed a lot from before days. Now she gives me a lot of freedom to do whatever I ask. She is less in scolding. Before she scolded me for everything. After joining Happy Mom Hub, she says everything is quiet and soft. She cares for me a lot and plays with me a lot. Before, if I did not do any work, she will scold me. But now, if I say I don't want to do, she will tell. She makes us happy. She spends a lot of time with me. She dances with me. She sings with me. After joining Happy Mom Hub, she has changed a lot. Thank you, Happy Mom Hub. So sweet. Before my mom was like, I want to talk to her. She wasn't listening to me, but now she listens to me. She has changed in comparing me and my brother because I told her, and she listens to me. Before, my mom compared me and my brother and always scolds, but she changed and make everyone equal. Very nice. When I ask anything to buy for eating or using, before she will not buy, but now she will buy, but not on time, but she will buy and give me. Very, very sweet. Such an innocent, beautiful, very nice feedback from the heart. ஆனஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதாவது அம்மாக்காக ஒரு மேக்கப் பண்ணி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு இல்லாம பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஆனஸ்டா கொடுத்துருக்காங்க. ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஹம்சிகா த்ரூ திஸ் இன்டர்வியூ ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபீட்பேக் ஃபார் Opilal and for us. Thank you so much, Ramya. And actually I wanted to tell few things. ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம அதுக்கான டைம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். பிளஸ் நம்மளோட ஃபீலிங்ஸ மாத்திரம் ஷேர் பண்ணாலே போதும் அவங்க கிட்ட. இதுதான் நான் ஃபீல் பண்றேன், நீ இதெல்லாம் பண்ணல அப்படின்னு பிளேம் பண்ணாம, எனக்கு இது ஃபீல் ஆகுது, எனக்கு இப்படி எல்லாம் இருந்தா ஹாப்பியா இருக்கும். ஆக்சுவலா எல்லாருமே நம்மள ஹாப்பியா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு எது ஹாப்பினஸ்ன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதான். சோ வந்து இதெல்லாம் பண்ணா எனக்கு ஹாப்பியா இருக்கும், இதெல்லாம் பண்ணா ஐ ஃபீல் லவ்ட், இதெல்லாம் பண்ணா ஐ ஃபீல் சேஃப் அப்படின்னா பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணாலே people are ready to do anything for us. Beautiful. So I want to tell. And அதே போல அவங்க கிட்ட அதை சொல்லும் போது we shouldn't expect anything. இது பண்ணணும், இதை பண்ணிரணும், இந்த நாளைக்குள்ள பண்ணிரணும் அப்படின்னு எந்த இன்டென்ஷனும் வச்சுக்காம I'm just delivering. எனக்குள்ள என்ன இருக்கோ நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்றேன், அவ்வளவுதான். இது நடந்தாலும் எனக்கு ஓகே தான், இது நடக்கலைனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அது ஒரு நாள் நடக்கும். அதுக்கான வேலைகளை யூனிவர்ஸ் கண்டிப்பா நமக்கு பண்ணி கொடுக்கும். சோ வந்து அது நான் இது வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அது ஆனாலும் அது ஏன் டைம் எடுக்குது அப்படின்னா அதை ரிசீவ் பண்றதுக்கு நான் முதல்ல ரெடி ஆயிட்டேன்னா தான் அது எனக்கு புரியவே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி அது கிடைச்சிருந்தா கூட எனக்கு அது புரியாது. லவ் தே ஷோ, இதுல எல்லாம் கூட லவ் காமிப்பாங்களா அப்படின்றதே வந்துட்டு
அப்பதான் புரியுது. ஓகே, ம். ரிசீவிங் எண்ட்ல இருக்கும்போதுதான் ஓகே, எனக்கு இந்த ஒரு வேலை பண்ண பிடிக்கல அப்படின்னா, அது லேட் நைட் வந்தா கூட he is ready to do it for me. That ஓ! is the way of showing love. ம், அதுவே ம், அப்பதான் பிடிக்குது. முன்னாடிலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, இவ்ளோ லேட்டா வந்துட்டு இத செய்யணுமா? அது ம், அப்படிதான் ஆவணுமா? ஏன் நாளைக்கு காலையில செஞ்சா பத்தாதா? அப்படின்ற மாரி ஐ வில் பி இன் ஆல்வேஸ் இந்த ஆங்கர் மோட். எத சொல்லிடா திட்டலாம்? என்ன சொல்லி வந்து கார்னர் பண்ணலாம்? என்ன ம், பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்கிறது. அப்படிதான் இருந்தேன் நானு. ஆ ம், வந்து ஓகே, இது கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் தான் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த ரிசீவிங் மோடுக்கு நான் எப்ப வந்தனோ, எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. ஓகே, இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. இல்ல எனக்கு நான் பண்ணா ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் அவங்க பண்றாங்க வெரி அப்படின்ற அந்த நைஸ். அவேர்னஸ் வந்தது. அது வந்து ஓகே, இவ்ளோ நாள் ஏன் கிடைக்கல அப்படின்னா, இதெல்லாம் நீ ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் உனக்கு அது புரிஞ்சிருக்காது. ம். அதனால தான் இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாரி. சோ இட் இஸ் கமிங் டூ மீ அட் த ரைட் டைம் அப்படின்றது இப்போ நல்லா புரியுது. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. பியூட்டிஃபுல்லா இருந்தது நீங்க சொல்றத கேட்கறதுக்கே அகிலான். இப்ப ரிலேஷன்ஷிப்ல வந்து வொர்க் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா? நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எஸ். ஏன்னா வந்து அ டைம் அதுக்குன்னு அலோகேட் பண்ணா, ஆ ஒண்ணு அ என்ன பேசுறதுன்னு தெரியாது. இல்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. மு ஆரம்பத்துல எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஜஸ்ட் வந்து ஒரு வாக்கிங் போயிடுவோம் 2 பேரும் கிளம்பிட்டு. ஒரு வாக்கிங் போயிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏர்ல போயிட்டு வந்தா மைண்ட் நல்லா இருக்கும். சோ அது பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில நாள் என்னன்னா, இது 2 பேருக்கான டைம் அப்படின்னு தெரியும். பட் வந்து மேபி ஹி ஹி வில் நாட் பி வெல். இல்லன்னா நான் ஐ வில் நாட் பி வெல். இல்ல அப்டின்னா, ஓகே. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்திருப்போம். ஆ பட் என்ன சொல்றது? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பசங்க ஒண்ணு தூங்காம இருப்பாங்க. அது அந்த அன்டிஸ்டர்ப்டா இருந்தா தான் அதுல ம். போடுறதுக்கான எஃபோர்ட்க்கு ஏதாவது வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்ட். சோ பசங்க முழிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல டிவி ஓடிட்டு இருக்கும். சோ தட் வந்து ஆ அந்த மாதிரி நெறைய நடந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து பண்ணணும்னு நெனச்சா உடனே பண்ணியே ஆவணும். இது இது நமக்கான டைம் நம்ம பண்ணி தான் ஆவணும். முன்னாடி ம். இல்ல. பண்ணிதான் ஆவணும்னா, பண்ணிதான் ஆவணும். எனக்கு முடியல, எனக்கு தூக்கம் வருது, அப்பயும் பண்ணிதான் ஆவணும். ஆ. அப்படின்ற இருந்தேன் நானு. ஆனா அதெல்லாம் நாட் பாசிபிள். எது வந்தாலும் வி ஷுட் அக்செப்ட் இட். ஆமா, இன்னைக்கு முடியல, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலன்னா என்ன பரவாயில்ல, வாவ்! நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்படின்ற அந்த எனர்ஜிக்கு நான் வர, 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 வர அப்பதான் வந்து நெறைய திங்ஸ் வந்து ஃபால் இன் பிளேஸ். ஓகே, கிடைக்கிற டைம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஓகே, ம். இந்த இல்லன்னா என்ன? ஓகே, எப்போ கிடைக்குமோ அப்போ பண்ணலாம். அப்படின்ற மாரி நெறைய பண்ணியிருக்கேன். அவங்க கிட்ட ஸ்டார்ட்டிங்ல என்னோட ஃபீலிங்ஸ என்னால டைரக்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல முடியல. ம். சோ நான் நெறைய டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். மெசேஜ் வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஓகே, ஓரளவு என்னைய புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ட்ரஸ்ட் எனக்கு வர ஆரம்பிக்கிறப்போ தான் என்னால டைரக்ட்டா பேசவே முடிஞ்சது. வாவ்! சூப்பர். ம். சோ அதுவரைக்கும் என்னால எதையுமே டைரக்ட்டா சொல்ல முடியாது. சொல்லணும்னு தோணும். ஆனா வாயில இருந்து எதுவுமே வராது. ஏன்னா வந்து கரெக்ட். உடனே போயிடும். இத சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சிரிச்சிருவாங்களோ? ஏதாவது ம். பண்ணிருவாங்க. ம். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்டின்ட்டு உதறி தள்ளிட்டு போயிடுவாங்களோ! அந்த மாதிரி வந்து நெறைய பயம் இருந்தது. ஸோ ம். ஸ்டார்ட்டிங் நான் மெசேஜ் பண்ணி அப்டிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க தான் வந்து டைரக்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேச ஆரம்பிச்சேன். இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா வந்துட்டு, ஓகே, நான் பேசுறப்போ அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? அவங்க என்ன எமோஷன் காமிக்கிறாங்க? அப்டின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இப்ப தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானு. ம். ஸோ, அ இப்போ ரீசென்ட்டா நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே, அவங்க பேசினா தான் நமக்கு அது புரியணும்னு இல்ல. அவங்க பாடி லாங்குவேஜ பார்த்தா கூட நம்ம அதனால புரிஞ்சுக்க முடியும். வாவ்! அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கு நம்ம ரெடியா இருந்தா போதும். அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இப்பதான் வந்திருக்கு. ஈவன் வித் கிட்ஸ். இப்பதான் வந்து அத நான் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் ஓகே. வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் ஓகே. ஓகே, அவங்க பாடி லாங்குவேஜ பார்க்கலாம். அவங்க ஃபீலிங்ஸ் பார்க்கலாம். அவங்க என்ன எக்ஸ்பிரஷன் காமிக்கிறாங்க? அவங்க என்னென்னலாம் பண்றாங்க? சோ தட் அதுலருந்து நமக்கு ஏதாவது புரியுதான்னு பார்க்கலாம். நம்ம சூப்பர். அத வச்சு ஏதாவது ப்ரொசீட் பண்ணலாம். அப்படின்ற மாரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ சூப்பர். இது பண்ண ஆரம்பிச்ச பிறகு முன்னெல்லாம் வந்து என்ன தோணும்னா, அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணல, இது பண்ணல, அது பண்ணல அப்படின்ற மாரி தான் இருக்கும். இப்போ நான் இது பண்ண ஆரம்பிச்ச பிறகு எனக்கு என்ன தோணுதுன்னா,
அந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் புரியுது. அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. அது கியூட்டா இருக்குல்ல அவங்க காமிக்கிற அந்த ரியாக்ஷன். அதெல்லாம் இப்போ ஐ அம் லிவிங் தி மொமெண்ட். ஐ அம் என்ஜாயிங் தி ஃபன். முன்னெல்லாம் என்ன ஓடிட்டு இருக்கும்னா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எதிர்பார்த்ததை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு வந்து என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் தோணும். இப்ப வந்து ஓகே அவங்க சொல்லலைன்னா பரவாயில்ல. நான் என்ன ஃபீல் பண்றேன் நான் முதல்ல சொல்லிடுறேன். அவங்க வந்து அதை எப்படி லிசன் பண்றாங்க அப்படின்றத நான் கவனிக்கிறேன். சோ தட் ஓகே இவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நம்ம ஷேர் பண்ணது. இவங்களுக்கு இது பிடிக்கல. சோ இது உங்களுக்கு நிறைய கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இப்பதான் வந்து புரியுது. வாவ், அமேசிங். சோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நீங்க உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு ஃபேஸ்ல இருந்தீங்க. இப்போ வந்து உங்க சுத்தி இருக்கிறவங்க ஃபேமிலியை புரிஞ்சுக்கிற ஃபேஸ்ல இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். திஸ் இஸ் அ வெரி நைஸ் ஃபேஸ். இப்போ பேரண்டிங்ல வாட் ஆர் த சேஞ்சஸ் யூ ஹவ் சீன் அண்ட் வேற என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க பேரண்டிங் இந்த ஒர்க் பண்ணும்போது? பேரண்டிங்லயுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணது வந்து ட்ரை பண்ணுவேன். ரிசல்ட் வரலன்னா உடனே வந்துட்டு நான் நல்லா தானே பண்றேன், ஏன் வரல? எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே இது நம்ம இப்படி பண்றோம், இப்படி நடக்கும்னு நினைக்கிறோம், ஆனா நடக்கல. அப்ப உடனே கிவ் அப் பண்ணிடணும். இல்ல வந்து ஹர்ட் ஆயிடும். ஓகே நான் இதை பண்ணிட்டே இருக்கேன், அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, உடனே நான் ஹர்ட் ஆயிடுவேன். இல்ல நான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரல அப்படின்ற மாதிரி டவுன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி ஓகே ஏன் அப்படி பண்றாங்க, அவங்க ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்க்கலாமா, அவங்க என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்டேஜ்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணுன்னா நான் திருப்பி திருப்பி அவங்களோட ஸ்டேஜ்ல ஓகே இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கோவப்பட்டுட்டேன், என் ஆங்கிள் இருந்து நான் கோவப்பட்டுட்டேன். இப்போ வந்து திருப்பி அந்த ரீரன் பண்ணிட்டு அவங்களோட ஆங்கிள் இருந்து இதை யோசிச்சு பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சப்போ ஆமா அவங்களோட ஆங்கிள் இருந்து அதை பாக்குறப்போ அது ஆமா அப்படிதான் தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு அப்போ என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓகே இதனாலதான் அவங்க பண்ணல. அப்போ ஓகே அவங்கள இதை பண்ண வைக்கணும். நம்ம முதல்ல இவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும். அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கணும், அந்த சேஃப் ஜோன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு. ஓகே எடுத்தோன்னே எதுவுமே நடக்காது. நான் வந்து இன்னைக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா உடனே நீ கடகடன்னு கொட்டிடணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்குதுன்னா தே ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபிள் வித் அஸ். ஓகே என்னைய காது கொடுத்து கேக்குறாங்க, என் இமோஷனை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பிலீஃப் அண்ட் ட்ரஸ்ட் அவங்களுக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணுவோம். ஆரம்பத்துல எல்லாம் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் வேர்பலா மாத்திரம் சொல்லுவேன். ஐ அம் தேர் ஃபார் யூ, ஐ பிலீவ் யூ, ஐ ட்ரஸ்ட் யூன்றது வேர்ட்ஸ்ல தான் வரும். முதல்ல அப்படிதான் நினைச்சேன் நானு. வேர்ட்ஸ்ல கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஏன் இவங்களுக்கு இது புரியவே இல்ல அப்படின்னு பார்த்தா நான் அதை வெறும் வேர்ட்ஸ்ல மாத்திரம் தான் கொடுத்திருக்கேன் அவங்களுக்கு அப்படின்றதே எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஓகே அப்ப அதை எப்படி வந்து அவங்களுக்கு செயல்ல காமிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் முன்னெல்லாம் எப்படி இருப்பேன் அப்படின்னா என்னோட டேய வந்து நான் ஃபுல் பேக்கடா வச்சிருப்பேன். சோ தட் அதுக்கான டைமே இருக்காது. அவங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் கொடுப்பேன். அந்த நேரத்திலயும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓகே இது முடிச்சுட்டு நம்ம இதுக்கு போயிடணும். உனக்கு இந்த 10 நிமிஷம் தான், வா வந்து விளையாடணுமா, வா 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 விளையாடுறதுலயே மூடு இருக்கும். சோ அப்போ அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரப்பதான் புரிஞ்சுச்சு அவங்க 2 பேர்னாலையும் வந்து ஒரு லூசிங் ஆஃப் அ கேம் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றது எனக்கு அப்ப புரிஞ்சுச்சு. அப்போ ஓகே அப்ப நான் என்ன பண்ணேன்னா வாலண்டியரா ஓகே ஒரு கேம்ல லூஸ் ஆனா எப்படி ரியாக்ட் பண்ணும், லூஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நான் பிராக்டிக்கலா காமிக்க ஆரம்பிச்சேன். ஓகே லூசிங்னாலும் ஒண்ணும் இல்ல, மறுபடியும் ஒரு கேம் விளையாடலாம்னா விளையாடலாம். இல்ல ஓகே எனக்கு இன்னைக்கு விளையாட வேணும்னு தோணுச்சுன்னா நான் இன்னைக்கு லூஸ் ஆயிட்டேன், பரவாயில்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் நாளைக்கு நான் ட்ரை பண்ணி நாளைக்கு நான் வின் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னையுமே வந்து அவங்களுக்கு வந்து நான் வாழ்ந்துதான் காமிச்சேன். சோ அப்பதான் அவங்களோட அந்த எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சது. நான் எதுவுமே வேர்பனா அவங்க கிட்ட சொன்ன வரைக்கும் எதுவுமே நடக்கவே இல்லை. சோ எப்போ எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு அதை வாழ்ந்து காமிக்க ஆரம்பிச்சனோ ஐ எம் மேக்கிங் இட் டு பிராக்டிஸ். அவங்களுக்கு அவங்க முன்னாடி நான் அதை பண்ணதான் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓகே நான் அந்த நேரத்துல வந்து நான் பண்ணா மாத்திரம் போதும், நான் எதுவுமே சொல்ல வேணாம் அவங்க கிட்ட. கரெக்ட் கரெக்ட். You become the role model. விருத்தி மாண்டிசேரியில இருந்து கத்துக்கிட்டதுதான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க எதுவுமே அவங்களுக்கு வாயில இருந்து சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் பண்ணி காமிப்போம், இந்த ஆக்டிவிட்டியை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை கரெக்டா பண்ண நெக்ஸ்ட் டைம் பண்ணலன்னா மறுபடியும் திருப்பி பண்ணி காமிப்போம், அவ்வளவுதான். நாங்க அவனை பின் பாயிண்ட் பண்ணி நீ இது பண்ணல கண்ணா அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம்.
அப்படின்ற மாதிரி சொல்லதான் பசங்கனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. முன்னெல்லாம் இப்ப ஒரு டிக்டேஷன் போடுறோம்னா என் பொண்ணு கிட்ட எல்லாம் என்ன பண்ணுவேன்னா தப்பு அப்படின்னு போட்டு விட்டுருவேன். அவளுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்ன பண்ணுவான்னா நானே கரெக்ட் பண்றேன்னு அதை வந்து திருத்திக்க பாப்பா. சோ தட் அப்பதான் அம்மா என்ன திட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா என் பையன் கிட்டதான் நான் அதை லேர்ன் பண்ணேன். என்ன பண்ணுவேன்னா தப்பு போட மாட்டேன். அந்த இடத்துல ஒரு அண்டர்லைனோ ஒரு சின்ன சர்க்கிளோ போட்டுட்டு விட்டுருவேன். கரெக்டான இடத்துக்கு டிக் போட்டுருவேன். சோ தட் வந்து அவனுக்கு அங்க வந்து அதை செக் பண்ணணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் அப்படின்றதுனால அதை மாத்திரம் தான் பண்ணுவேன். அவன் அத வந்து ஓகே அது ஒரு தப்பு இல்ல அப்படின்றத வந்து அவன் பார்க்கதான் அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி ரீவிசிட் பண்ணி பார்க்கணும், பண்ணி அப்படின்றப்பதான் அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. என் பொண்ணு மிஸ்டேக்க என் பையன் கிட்ட இருந்துதான் நான் வந்து ஓகே இதை எப்படி குடுக்கலாம். ஏன்னா என் பொண்ணு கிட்ட இப்பயுமே ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா தப்புன்னு சொன்னா டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுவோம். ஏன்னா அவளுக்குள்ள நான் அததான் விதைச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதனால அதை எப்படி பாசிட்டிவா சொல்லலாம் அப்படின்றத இப்பதான் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சோ எவ்ரிடே இட் இஸ் அ லேர்னிங் ஃபார் மீ. அவங்களுக்கு அதை எப்படி வந்து பாசிட்டிவா சொல்லலாம், இல்ல நம்ம அதை எப்படி வந்து பிராக்டிக்கலா அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான். சோ இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா ஓகே இங்க ஸ்லிப்பரை இங்க வந்து ஸ்டாண்ட்ல வைங்க அப்படின்னு சொன்னேன்னா ஜஸ்ட் உடனே என் மைண்ட்ல என்ன ஓடும்னா நீ முதல்ல எடுத்து வச்சாதானே அவங்க எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நான் வச்சுட்டு வந்துருவேன். இப்பெல்லாம் சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். நானு எதுனாலும் நான் பண்ணிட்டு வந்துருவேன். அந்த சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ. சோ நான் எடுத்து வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா பொண்ணு எடுத்து வச்சுட்டு வந்துருவா பின்னாடியே. பையனுக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி நீ ஏமா இங்க போடுற அப்படின்னா மறந்து போயிருது. நாங்க எல்லாரும் பண்றோம்ல அப்ப நீயும் பண்ணலாம்ல அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு ஒரு 2 நாள் பண்ணுவான். அப்புறம் திருப்பி மறந்துடுவான். முன்னெல்லாம் என்ன தோணும்னா ஏன் இவன் பண்ண மாட்டேங்கிறான், இவனை இண்டிபெண்டா வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி தோணும். பட் இப்பதான் வந்து புரியுது. இப்ப வந்து நான் எடுத்து வச்சிருவேன். பட் வந்து ஐ வில் பி ஜஸ்ட் கன்வேயிங் ஹிம். உனக்காக அம்மா எடுத்து வச்சிட்டேன். சோ உனக்காக தான் அம்மா இந்த வேலையை பண்ணிருக்கேன். உன் வேலைய வந்து அம்மா வந்து உனக்கு ஒரு வேலை குறைச்சு கொடுத்திருக்கேன். இல்ல உனக்காக அம்மா ஹெல்ப் பண்றதுக்காக இதை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லதான் வந்து தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இட். ஓகே அம்மாவும் எனக்காக ஹெல்ப் பண்றாங்க. முன்னெல்லாம் என் பையன் சொல்லுவான் மா எனக்காக இந்த பெட்ஷீட்டை மடிச்சிடேமா அப்படின்னு சொல்லுவான். ஏடா எனக்கே 1000 வேலை இருக்கு, நீ வேற இத காலையில வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பட் அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓகே அவங்க வேலையில நம்ம அவங்க கேக்குறப்போ நமக்கு அவங்களுக்காக நம்ம போய் நிக்கிறப்பதானே அவங்களுக்கு புரியும். We are there for you. Super. சோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையுமே ஓகே அப்ப இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும். ஓகே அதை பண்ணிட்டு பண்ணாலும் ஒரு சில விஷயம் அவங்களுக்கு புரியல. சோ பண்ணிட்டு இது உனக்காக தான் பண்ண, இது ஓகே இப்போ ஒரு டிவி பார்த்துட்டே இருக்கான். ஆனா வந்துட்டு ஆஃப் பண்ணல அப்படின்னா எனக்கு தெரியும், ஐ எம் ட்ரஸ்டிங் யூ, நீ நிச்சயமா இதை ஆஃப் பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லும் போது he is keeping up his words. Wow, nice, very nice, very nice. Apilal, I think the greatest learning that I have from your interview is, as mothers, we also learn. நம்ம வந்து இந்த படிச்சு முடிச்சு காலேஜ்ல போய் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி வேலையில உட்கார்ற மாதிரி யாரும் நம்மள மதர்ஹுட்ல உட்கார வைக்கல. இதெல்லாம் படிச்சு இந்த பிஹெச்டி எல்லாம் பண்ணி அப்புறம் நீ வந்து மதர் ஆகு அப்படின்னா ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வில் எக்ஸல் இன் தி மதர்ஹுட். பட் ஒரு குழந்தை பிறக்கும் போதும் we are actually learning everything new, correcting our mistakes, and I think that's what makes our motherhood very very beautiful. நினைக்கிறேன். I enjoyed this interview very very much, and relationship and parenting sideல உங்களுக்கு ஏதாவது you want to share to other mothers na please do share. parentingல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா sibling rivalry அது எல்லாரும் இருக்கு. அது வந்து இப்போ அப்படி இருந்தாதான் 20 இயர்ஸ்ல அது வந்து ஸ்ட்ராங் பாண்டிங் ஆகும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இப்ப இருக்கணும். அவங்களுக்குள்ள இப்போ ஈவன் தோ கம்பாரிசன் இருந்தாலும் ஆனா அது அதை நம்ம கண்டுக்காம இருக்க they are getting bonding day by day. அது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரியலாவே இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
அவங்க 2 பேருக்குள்ள எதுனாலும் நீங்களே பாத்துக்கோங்க, நீங்களே டீல் பண்ணிக்கோங்க. ஓகே, நீ வந்து சொன்னீனாலும் ஆமான்னு கேட்டுக்குவேன், நீ வந்து சொன்னீனாலும் ஆமான்னு கேட்டுக்குவேன். அங்க வந்து நான் ஒரு ஜட்ஜ்மெண்டே பண்ண மாட்டேன். போன ஆஹ் தடவை இவங்க தான் குடுத்தாங்க, போன தடவை இவனுக்கு குடுக்கல, அப்ப நம்ம இவனுக்கு தான் குடுக்கணும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் நான் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் எங்க வீட்ல ப்ராப்ளமா தான் இருந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ட பண்ணாம அத மைண்ட்ல எடுத்துக்கிறது இல்ல. எதுனாலும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்க 2 பேருக்கும் ஹாப்பியா எது வருமோ நீங்க அத பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல உம் நான் எங்க வீட்ல பிராக்டிகலா நடக்கிறத பார்த்தா அந்த பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது. அது வந்து சின்ன சின்ன விஷயத்துல தெரிய ஆரம்பிக்குது. right. முன்னெல்லாம் வந்து என் பொண்ணு வந்து என் பையனுக்காக வெயிட் பண்ண மாட்டா எதுக்குமே. இப்போ வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து 2 பேரையும் எதுவும் தப்பு சொல்லல, யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்றப்போ வந்துட்டு ஓகே, ஒரு டைம் ஆகுதுன்னா ஓகே, அவனுக்கு இதெல்லாம் தேவை, அவனுக்காக நான் செய்றேன் அப்படின்னு அவ இறங்கி செய்ய ஆரம்பிச்சிடுறா. Very nice, அந்த beautiful. சின்ன சின்ன பாண்டிங் எல்லாம் இப்ப பாக்குறப்போ ஓகே, அந்த பாண்டிங் அவ பண்றதுக்கு அவள வந்து அப்ரிஷியேட் பண்ண ஷி இஸ் டூயிங் மோர் ஆஃப் தட். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். சோ ஸோ அதே பசங்க பத்தி 2 பேர் சண்டை போட்டா நம்ம உள்ள விட்டு எதுவும் பண்ணாம இருந்தாலே சரியா போயிரும் இல்ல? ஆமா, ஆமா. இவங்கள ரைட். அப்ரிஷியேட் பண்ணும். அதே போல வந்து ஷனவுக்கு என்ன சொல்லுவேன் அப்டின்னா, "உனக்காக அக்கா பண்ணியிருக்கா பாரேன். அப்ப நீ இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்?" அப்டின்னா ம் அவன் சொல்லுவான். "ஓகே, அக்கா எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கா. நான் அக்காவுக்கு தேங்க் யூ சொல்லணும்." ம் அப்டின்ற அந்த இன்டென்ஷன் அவனுக்கு வருது. ஓகே, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் என்னதான் பண்ணாலும் வெர்பலா சொன்னா புரியறதில்ல. பட் அத பண்ணி காமிச்சுட்டு, அவங்களுக்கு வந்து அது ஒரு ஹிண்ட் மாதிரி, இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு ம் பாரு. இது அவங்க ரிஃப்ளெக்ஷன். எதுக்காக பண்ணாங்கன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லதான் தே ஆர் பிகமிங் அவேர் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஓகே, ம் இதுதான் கிராட்டிடியூட், இதுதான் அப்ரிசியேஷன், இதுதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயத்துல இருந்து புரிய ஆரம்பிக்குது. சோ தட் தே ஆர் ஆல்சோ ஃபீலிங் குட். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபேன் அமர்த்தணும்னா கூட முன்னெல்லாம் வந்து திட்டதான் செய்வேன். வேஸ்டா ஃபேன் ஓடுது அமர்த்தலாம்ல அப்படின்ற ம் மாதிரி ம் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் பண்ணல. இல்ல ஒரு ஃபேன் ஓடிட்டு இருந்தா என் பொண்ணு லிட்டரலா அதையே பண்ணுவா. அவ ஒரு டைம் பார்த்தானா, "யார் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்பா. இதே இது வந்து இப்ப வந்து அது எப்படி பாசிட்டிவா சொல்லலாம்னா, "ஐ அம் சேவிங் எனர்ஜி" அப்படின்னு நான் சிரிச்சுட்டே சொல்லிட்டு வந்து அத அமுத்திட்டு போயிடுவேன். ம் ம் சோ தட் தே ஆர் ஆல்சோ ஃபாலோயிங். அவங்க ஒரு சில டைம் பண்ணுவாங்க. பண்ணலைன்னா கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, "கேன் யூ சேவ் த எனர்ஜி?" அப்படின்னு கேட்பேன். சரின்னு ம் எந்திச்சு போய் அத பண்ணாங்கன்னா ஓகே. இல்லனாலும் ஓகே, பரவாயில்ல, நீ பண்ணலன்னா நான் பண்றேன். ஐ அம் சேவிங் த சூப்பர். எனர்ஜி அப்படின்ற மாரி சொல்றப்போ ஓகே. அப்ப வந்து எத்தன தடவ அத போட்டாலும் நமக்கு அது இரிட்டேட் ஆவாது. ஏன்னா அத நான் ஒரு நெகட்டிவா பார்க்கல. இவங்க ஏன் இத போட்டாங்க? யார் இத போட்டாங்கன்னே தெரியல ம் அப்படின்னு ம் ம் ஆகாம ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் என்விரான்மெண்ட். நான் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது பண்றேன் அப்படின்ற அந்த ஃபீல் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட விதைக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அந்த மாதிரி சூப்பர். எப்படி அத வந்து ஒரு பாசிட்டிவா அவங்களுக்குள்ள கொண்டு போலாம் அப்படின்ற மாரி பாக்க வந்து தே ஆர் டூயிங் இட் தட் ஒன். ஆனா மறந்துருவாங்க. மறக்கிறப்ப நம்ம இத சொன்னோம்னா குடுகுடுன்னு போய் பண்றதுக்கு வந்து ஹாப்பியா இருக்காங்க. இல்லன்னா முன்னெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. "இல்ல எனக்கு பண்ண வேண்டாம். எத்தன தடவ தான் நான் பண்றது?" அப்படின்ற அந்த ஃபீலிங் அவங்க கிட்ட இருக்கும். பட் ம் இப்ப தே ஆர் ஹாப்பிலி டூயிங் தட் ஒன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். Thank you, Pilal. I feel like for the whole day I can keep listening to your transformation. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் வாட் ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப் வெரி ரா. ஏன்னா இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை. டெய்லி லைஃப்ல நம்ம சந்திக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அதை தாண்டி எப்படி வந்தீங்க அப்படின்ற அந்த விஸ்டம் நீங்க ஷேர் பண்ணும்போது, அதுவும் விஸ்டம் மாதிரியே இல்லை, ரொம்ப குட்டி குட்டியான திங்ஸ் தான். பட் அதை நான் இப்படி பண்ணேன், ஒரு ஆடியோ நோட் போட்டேன், ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லும்போது இட் ஃபீல்ஸ் லைக் தீஸ் ஆர் ஆல் டூஅபிள், திஸ் இஸ் வெரி சிம்பிள், நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஹோப் கொடுக்குது இந்த இன்டர்வியூ. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி நைஸ் கான்வர்சேஷன் தட் ஐ ஹேட் வித் யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ வில் செரிஷ் திஸ் மொமெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு நான் கண்டிப்பா வந்து ஐ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஹவ் பிகம் டுடே. Yeah. Thank you for continuously working on yourself and thank you so much. Yeah. Thank you Yes. so much. சோ இந்த ஹப் இல்லனா என்னால இத அச்சீவ் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நான் என்னைய வந்து முன்னெல்லாம் என்ன தோணும்னா, நான் அப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு தோணும். இப்ப வந்து டே பை டே ஐ அம் பிகமிங் அ பெட்டர் பெர்சன்.
a new person, new learning. இப்ப எல்லாத்துலயுமே what is the learning அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சோ எதுவுமே கஷ்டமா தெரியல. எதுனாலும் ட்ரை பண்ணணும். என்ன Super. லேர்னிங்னு பார்க்கணும், ட்ரை பண்ணணும். ஏன் கிடைக்கலன்னா நான் இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு, அதனால எனக்கு கிடைக்கல அப்படின்ற அருமை. மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ வந்து thank you so much for this opportunity, and I'm really feeling happy and blessed. Thank you so much. Thank you, Pilal. And Makkale, if you are one of the person who wants to change your relationship, want to bring peace in parenting and happiness in your family, we invite you to join our community, Happy Mom Hub community. எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களோட ஃபோன் நம்பரோட. We will send you appropriate links so that you can connect with me over a call or attend the free master class. And we will let you know how you can join our Happy Mom Hub community, become a member, and from zombie mother to happy mom to loving mom to queen mom, எப்படி போறது அப்படிங்கிற வழிகாட்டுதல், அந்த பாத் எல்லாமே உங்களுக்கு laid out. நீங்க அப்படியே நடந்து போக வேண்டியதுதான். So looking forward to meet each one of you in our community, and thanking Opilal and her entire family for bringing in this transformation and giving us this beautiful interview. This is a very, very ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு மூவி பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. இந்த ஒரு 20-25 minutes is a very, very nice time that I had with you. Thank you, Opilal. Yeah, thank you so much. Thank you so much. And audience, மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை பை பை. ரம்யா ஹியர், ஃபிட்னஸ் கோச்.